ஒரு பாராச கங்கையாக உருவாகியது. பாராச கங்கையாக உருவாகிறது அல்லவா? பாலர்களே, உங்களுக்கு எப்பமெல்லாம் பசி எடுக்கிறதோ இந்த பாராச கங்கையிலே பாலை எள்ளி அருந்த வேண்டும். ஒரு கையெள்ளி அருந்த வேண்டும். ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்குப்பா. கைய மட்டும் தான் உள்ள விடணுமே தவிர கால் உள்ள போக கூடாது. இப்படிதான் தலையில தண்ணிக்குள்ள கையில தண்ணி ஊற ரொம்ப போய் கால் உள்ள போனச்சுன்னு சொன்னா அந்த பாராச கங்கையே வத்திப்படும். பாராச கங்கை பால் அடைஞ்சு போகுமப்பா. இப்படி என்று ஆமம்மா பத்திரகாளி அம்மா சொன்ன போது அப்பா ஏது செய்வார் அந்த பாலர்கள் கேட்டு 7 பிள்ளைகளும் பாராச கங்கையிலே பாலை அள்ளி அருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாராச கங்கைக்கு ஒரு கெட்ட காலம் வருகிறது. எப்படி வருகிறது? வேதியருடைய மனைவி ஒரு பிள்ளைன்னு சொன்னோம் இல்லையா? அவங்க 3 பேரும் எங்க வருகிறாங்க? காசியில இருந்து கன்னியாகுமரிக்கு போக வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் தண்ணீர் தாகம் எடுக்கிறது இந்த மனைவிக்கு. அப்போ தண்ணீர் தாகமா இருக்குன்னு சொன்ன உடனே அந்த பாராச கங்கையில போனவங்க கைய விட்டா என்ன மொத்தமா உள்ள போய் இறங்குனாங்க. அவ்வளவும் பால் அடைஞ்சு போச்சு. பாராச கங்கை வத்தி போச்சு. அதோட மகிமை என்ன? எவ்வளவு கோரினாலும் குடிச்சா வயிறு அடங்கும். தண்ணீரால எவ்வளவு நாளும் கோரி குடிங்க. ஆனா கால் உள்ள பட்டுச்சு சொன்னா கால் கண்ட துண்டமா போய். அது அந்த 3 பேருக்கு தெரியாது. யாரு? அந்த வேதியருடைய மனைவி அந்த ஒரு சிறு குழந்தைக்கு. உள்ள இறங்குனாங்க. பாராச கங்கை வத்தி போச்சு. அப்ப இத பார்த்த அம்மை பத்திரகாளி ஆங்காரையம்மா கோவத்தோடு வேதியனை நான் பிடுங்கி பத்திரகாளி அம்மனுக்கு கோவம் வந்துருச்சு. என் பிள்ளைகளுக்கு பசி அமர்த்ததற்காக இந்த பாராச கங்கையை நான் உண்டு பண்ணி அத இப்படி நாசம் தான் ஆக்கி போட்டுட்டாங்க. அதனால அப்பேற்பட்ட வேதியனை பிடுங்கி தலைகீழாக நாட்டுகிறார். அப்படி நாட்டிய உடனே வேதியருடைய மனைவி அம்மா பத்திரகாளி அம்மா ஒரு தாலி வரம் தாயம்மா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீ உன் கணவனோட இருன்னு சொல்லி வேதியருடைய மனைவியையும் பிடிங்க தலையிலாக நாட்டி ஒரு சிறு குழந்தை எனக்கு அம்மா அப்பா வேணும் என்று சொன்னது. அப்ப அந்த பிள்ளையும் தலைகீழாக நாட்டி ஆண் பனை அளவர பனையாகவும் பெண் பனை நொங்கு காக்கும் பனையாகவும் அந்த சிறு குழந்தையை தென்னம் பிள்ளையாகவும் நாட்டி எப்பா பாலர்களே உங்களுக்கு பசிய மறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா